அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகா கோபி கிட்ட பேசுறாங்க. கோபி, நாளைக்கு நீங்க நான் மையம் 3 பேரை காலையில கிளம்பணும் அப்படிங்கறத ரொம்ப கான்பிடென்டா சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஈஷ் ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எதுக்காக நீ எல்லாரையும் ஆசைப்பாசமாக இங்கேருந்து சந்தோஷமாக கூட்டிகிட்டு போனேன்? ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினேன், உடனே இப்படி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தானே ஒரு தலைவாலையை வச்சு விருந்தெல்லாம் சமைச்சிட்டு, ஆனால் அதை சாப்பிட விடாமல் பண்ணுறியே, உனக்கு இது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க நம்ம ஈஸ்வரி. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, நான் கோபி கண்டிப்பாக நம்ம கிளம்பி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருக்காங்க. ஒரு பக்கம் கோபி என்ன பண்ணானா, அம்மா நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணாதீங்க, இருங்கம்மா, நான் ராதிகா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாரு. ராதிகா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ராதிகா, நான் 10 நாளுக்கான வாடகை முடிஞ்சிச்சுன்னு தான் பாக்கியா சொன்னா, மற்றபடி நம்மளை இப்போவே கிளம்பணும்னு அவள் சொல்லலைல்ல. நான் வேணா இன்னும் 20 நாள் கூட சேர்த்து கொடுத்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. ராதிகா இல்லை முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணானா, என்னை எதுக்காக இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்க, என்னையும் கையோடு நீங்கள் கூட கூட்டிகிட்டு போயிருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பில்ல, இந்த மாதிரிலாம் நான் பார்த்து கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறாங்க நம்ம ஈஸ்வரி. எதையோ நினச்சி ஃபீல் பண்ணி அழுறதை பார்த்து நம்ம கோபி அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா அழுதுகிட்டே அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இதையெல்லாம் இன்னொரு பக்கம் இனியா என்ன பண்ணாங்கன்னா, டாடி எங்களை விட்டு நீங்கள் போகாதீங்க, நீங்கள் இங்கே இருக்குந்தா தான் உங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம், ஆனால் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எங்கள் யாருக்குமே சந்தோஷம் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, இனியா நீ ரூமுக்கு போ, உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிற பேச்சை கேளு, நீ அமைதியாக உன்னோட ரூமுக்கு கிளம்புன்னு சொல்கிறாங்க. இனியாவும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாங்க. ராதிகா ஒரு பக்கம் ரூமில் போய் நின்று அங்கே இங்கே யோசிச்சு நின்றுட்டுருக்காங்க. கோபி என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டை நம்ம ராதிகா தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே நம்ம கோபியும் போகிறாரு. போயிட்டு ராதிகா இந்த முடிவில் எதுவுமே மாற்றம் இல்லையா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி கேட்குறாங்க. உடனே ராதிகா இங்கே பாருங்கள் கோபி, புரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்லை, என்னோடய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, நான் உங்களை இங்கே வர வேண்டாம், உங்கள் அம்மா உங்கள் பசங்களும் நீங்கள் பார்த்துக்க வேண்டாம் நான் சொல்லலை கோபி, நீங்கள் வாங்க, எப்பவும் போல் வாங்க, இருங்க, பேசுங்க, செய்யுங்க, நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க, அதுதான் நமக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கோபி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம ஒரு மாதிரி அவர் கொஞ்சம் அடமண்ட்டாக இருக்காங்க. இவரோட அடமண்ட்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக நம்ம ராதிகா பேச போகிறாங்க. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.